வணக்கம். இன்றைக்கி மார்கழி 15 டிசம்பர் 30. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் வைகுண்ட ஏகாதசி தாங்க ஸ்பெஷலே. இன்றைக்கி பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாள். பெருமாள் கோயில் எல்லாத்துலேயும் இன்றைக்கி ஸ்வர்க்கபாசல் இருந்தால் அதை திறந்துருப்பாங்க. எல்லோரும் கண்டிப்பாக கோயிலுக்கு போய் பெருமாளை சேவிச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், நம்ம அது ரிலேட்டடாக தான் வரைய போகிறோம். ஆமாங்க, ஆதிசேஷனில் பெருமாள் வந்து பள்ளி கொண்ட மாதிரி இருக்கும். அதாவது சயன கோலத்தில் பெருமாள் இருக்க மாதிரி இருக்கும். முக்கியமாக அது வந்து ஸ்ரீரங்கத்தில் தான் அந்த மாதிரி பெருமாள் இருக்கார். ஸோ நம்ம அதை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு போட்டிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவு ட்ரை பண்ணியிருக்கேங்க. எனக்கு தெரிஞ்ச இன்றைக்கி ஓகே தான், நல்லா வந்திருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆஸ் யூஷுவலுங்க தண்ணி தெளிச்சிக்கிறோம், வாசல்லாம் கூட்டிகிட்டு தண்ணி தெளிச்சிக்கிறோம். நம்ம இதுக்கு வந்து எப்போயும் 5 o'clock எழுந்திருப்போம். இது போட போகிறோன்னு எனக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டில் தூக்கமே வரலங்க. 4 o'clockலேருந்தே நம்ம முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ கை வச்சு மறைச்சிட்டேன், அப்புறம் எடுத்துட்டேன். 4 o'clockலேருந்து நம்ம வந்து எடுத்தோடனே 4 o'clockலாம் வாசலில் வரலாங்க. ஜஸ்ட் அதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். சரி, நம்மளால் இது முடியுமா, நம்மளுக்கு வந்து இது வரைய வருமா, நம்ம பாட்டுக்கு எடுத்துகிட்டு வாசலில் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். ஓரளவு ரேண்டமாக வரைஞ்சிக்கிட்டேங்க. டீட்டெயில்ஸ் ஓகே வெளியில் வரைஞ்சிக்கலாம் அப்படின்னு வந்துட்டேன். ஓகே முடியுது அப்படின்ட்டு. சரி, நம்ம பெருமாள் நினச்சிட்டு போடுறோம், பெருமாள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்ட்டு ஓகே ஒரு கடவுள் பக்தியோட காலையிலே நம்ம கோலம் போட இறங்கிட்டோம். இது வந்து நம்ம சாக் பீஸில் தாங்க இன்றைக்கி அவுட்லைன் போட போகிறோம். ஏன்னா ஒயிட் கோலம் நம்மளை போட்டோம்னா நம்மளுக்கு அங்கங்கே ஒயிட்டு தான் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும். சாக் பீஸில் நம்ம வந்து ரேண்டமாக வரைஞ்சிக்கலாம். நம்ம ஆக்சுவலாக இது வந்துட்டு நான் இப்போ போட்டுட்ருக்கிறது வந்து ஆதிசேஷனுங்க. 5 தலை நாகம், 5 தலை இருக்கும். ஒவ்வொரு பிக்சரில் பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குங்க. நம்ம காமனாக எடுத்துக்கலாம். இது வந்துட்டு எப்பயும் எல்லாருக்கும் இருக்க மாதிரி. ஆக்சுவலாக இது நான் போட்டு முடிக்கவே எவ்வளோ தெரியுமாங்க டைம் ஆச்சு. 5 o'clock கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி 6:15 வரைக்கும் இந்த ட்ராயிங் மட்டுமே அவுட்லைன் மட்டுமே ஒரு அவ்வளோ நேரம் நான் வரைஞ்சிட்ருக்கேன். 6:15 வரைக்கும். அதுக்கப்புறம் 6:15 நான் கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, 9 o'clock எனக்கு ஆச்சுங்க முடிய. கம்ப்ளீட்டாக இந்த பூலாம் போட்டு டெக்கரேட் பண்ணி முடிக்க கம்ப்ளீட்டாக 9 o'clock ஆச்சு. இது அவுட்லுக்குங்க, ஃபைனல் அவுட்புட் சாக் பீஸில். அவ்வளோ மணி நேரம் எஃபர்ட் போட்டிருக்கேங்க. நான் இந்த வீடியோக்கு இந்த மாதிரி சொன்னது கிடையாது. 2 மணி நேரம் கண்டிப்பாக நான் அது பின்னாடி ஒவ்வொரு கோலம் பின்னாடி எஃபர்ட் போட்டிருக்கேன். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் முக்கியமாக நல்ல எஃபர்ட் கொடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து இதில் வந்து துளி கூட சலிக்கலைங்க. சரி எடுத்துட்டோமே கோலத்தை, நம்ம வந்து போட்டு முடிக்கணுமே அப்படின்னு சலிக்கலை. இதுதாங்க ஃபைனல் அவுட்லுக். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்த்துக்கங்க. பெருமாளோட தரிசனம் உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே கிடச்சிருச்சு. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அண்ட் கமெண்ட்டில் முக்கியமாக சொல்லுங்கங்க எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இவ்வளோ தூரம் போட்ட எஃபெக்ட்டு கண்டிப்பாக ஒரு லைக்காவது போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து உங்களை மாரி இன்னும் நிறைய பேருக்கு போயிட்டு செய்கிறோம், அவங்களும் இதை பார்ப்பாங்க இல்லையா. அதுக்காக தான் சொல்கிறேன். அவ்வளோ எஃபர்ட் போட்டும் எனக்கு என்னென்னா எனக்கு சலிக்கவே இல்லைங்க. நான் வந்துட்டு என்னடா நம்ம இப்போ எடுத்துட்டோமே, ஏன்டா இதை எடுத்தோம், பண்ண முடியலன்னு நினைக்கவே இல்லை. என்னமோ தெரில, இந்த கோலத்துக்கு வந்து எனக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. எப்படி சொல்கிறதுனா, எல்லா கோலத்துலையும் ஏதோ ஒரு குறை இருக்குங்க. இந்த கலர் சரியில்லாமல் போச்சு, இந்த கலர் பக்கத்தில் அது கொடுத்துருக்கலாம், இல்லை இப்படி வரைஞ்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஃபேஸ் அப்படின்னு தோணுங்க. ஆனால் இதில் வந்து எனக்கு எந்த குறையுமே தோணுங்க. ஓகே, நம்மளால இவ்வளோ தூரம் முடிஞ்சிருக்கு, நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு தான் எனக்கு தோணுச்சு. நம்ம நெய்பர் ஒருத்தர் தாங்க கேட்டுக்கிட்டார், இந்த மாதிரி ஒரு கோலம் போடுங்க வைகுண்ட ஏகாதசி அன்னைக்குன்னு கேட்டாங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஐடியா கிடச்சி நம்மளும் ஓகே ட்ரை பண்ணலான்னு பண்ண ஆரம்பிச்சது. ஆனால் அவர் சொல்கிறப்ப கூட நான் வந்து இல்லைங்க அதெல்லாம் கோலம்லாம் வந்து சரி வராதுன்னு தான் பேசினேன். எனக்கு ஏன்னா இவ்வளோ தூரம் நம்மளால் போட முடியும்னு எனக்கே கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஆனால் நான் எடுத்தோன்னே ஓகே ட்ரை பண்ணலாமேன்னு பண்ணதுங்க. இது வந்து பிக்சர்ஸ் அவுட்புட் வந்து நல்லாவே வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பாக உங்களுக்குன்னு பிடிக்கும்னு நம்புகிறேன். இதில் அவ்வளோ எஃபர்ட் இருக்குங்க, சும்மா இல்லைங்க. 5 o'clockலேருந்து 9 o'clock வரைக்கும் குனிஞ்சிட்டேவும் அப்படி ஒரு மாதிரி குத்த வச்சு உட்காந்த மாதிரியும் குனிகிற மாதிரியும் கழுத்து குறுக்கிட்டுமே பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. அதனால் கண்டிப்பாக எல்லாேருக்கும் சப்ஸ்கிரைப் வந்துட்டு பண்ண சொல்லிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. அப்புறம் மறக்காமல் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம சேனலை. எல்லாேருக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். பெருமாளோட அருள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.